கன்னியாகுமரி மாவட்டம் தச்சமலையில் வேட்பாளர் யாரும் வாக்கு கேட்டு வராததால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்பட 22 பேர் போட்டியிடுகின்றனர். அங்குள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் பத்மநாபபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் உள்ள தச்சமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பழங்குடியின கிராமங்களுக்கு ஓட்டு கேட்டு ஒருவர் கூட வரவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சாலை வசதி இல்லாததால் பேச்சிப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து படகில் பயணம் செய்தே தங்கள் ஊருக்கு செல்வதாகவும், மின் வசதி, கழிவறை வசதி கூட இங்கு இல்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை கேட்டும் தீர்வு எட்டப்படவில்லை என்றும், ஓட்டு கேட்டு வருபவர்களிடம் தாங்கள் இதனை கேட்போம் என தெரிந்தே ஒரு வேட்பாளர் கூட இங்கு வரவில்லை எனவும் தச்சமலை மக்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தச்சமலை பழங்குடியின மக்கள் தெரிவித்துள்ளனர். போட்டி நிற்கக்கூடியவங்க எந்த தலைவர்களும் இந்த எங்களுடைய குறைகளை இந்த கிராமத்துக்குள்ள பார்க்கறதோ கேட்கறதோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் நாங்க ரொம்ப மன அழுத்தத்திலையும் வேதனைக்குள்ள நாங்க காணப்படுகிறோம். முன்னாடி அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. எந்த அடிப்படை வசதிகள் இங்க செய்யாத காரணத்தினால அந்த வேட்பாளர்கள் யாருமே இங்க வரல. நாங்க ஏதாவது கேட்டுருவோம் அப்படின்னு. இப்போ எங்களுக்கு மின்சார வசதி, சாலை வசதி எல்லாமே ரொம்ப சீரழிஞ்சுதான் கிடக்குது. மின்சாரம் இல்லாத பகுதிகள் இருக்குது.